ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூப்பரான டேஸ்ட்டில் சிறுகீரை பருப்பு சாம்பார் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு, துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 கைப்பிடி அளவு பருப்பு எடுத்துருக்கேன். 2 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, 3 தக்காளி, 1 வெங்காயம், கீரை அலசி 2-3 டைம் தண்ணியில் அலசி தண்ணி எடுத்துட்டு கீரை சேர்த்துக்கலாம். சிறுகீரை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. புளி சேர்த்துட்டு 2 சொம்பு தண்ணி விட்டுக்கலாம். கீரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இப்போ குக்கரை அடுப்பு மேலே வச்சு கரெக்டாக 2 விசில் விட்டால் போதுங்க. 2 விசில் விட்டுட்டு நல்லா ஸ்டீமெல்லாம் இறங்கந்தோம் திறந்து பார்த்து இந்த களிச்சட்டியில் ஊற்றி தண்ணியெல்லாம் இருத்துட்டு உப்பு போட்டு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. கடைஞ்சிட்டு தாளிச்சிக்கலாம். வாங்க அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் நம்ம கடைஞ்சி வச்ச கீரையை சேர்த்து தாளித்து விட்டுக்கலாங்க. கீரை குழம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க. கலர் சேஞ்ச் ஆகிடும், கருப்பாக மாறிடும். களிக்கு வேணும்னா இந்த மாதிரி திக்காயை வச்சுக்கலாம். சாதத்துக்கு சாப்பிட்றதுன்னா பருப்பு வேக வைக்கும் போது இருத்து வச்ச தண்ணியை நம்ம இதில் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. உப்பு செக் பண்ணி பார்த்து உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாட்டு கூட தான் சாப்பிட போகிறேன், அதனால தான் கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சுருக்கேன். சூப்பரான டேஸ்ட்டில் சிறுகீரை பருப்பு சாம்பார் ரெடிங்க. கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கீரை குழம்போட இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.